தற்போது இந்த பேருந்து நிலையத்தை ஒருங்கிணைந்த போக்குவரத்து முனையமாக மாற்ற அரசு முடிவு செய்துள்ளது. இந்த திட்டத்திற்கு ரூபாய் 823 கோடியை அரசு ஒதுக்கியுள்ளது. இந்த புனரமைப்பு பணிகளுக்காக பிராட்வே பேருந்து நிலையத்தில் உள்ள கட்டிடங்கள் முழுவதுமாக இடிக்கப்பட உள்ளன. பின்னர் அங்கு 9 மாடிகள் கொண்ட வணிக வளாகத்துடன் கூடிய நவீன பேருந்து நிலையம் அமைக்கப்பட உள்ளது. அதேபோன்று பிராட்வேயில் உள்ள குரலகம் கட்டிடம் இடிக்கப்பட்டு 10 மாடிகள் கொண்ட வணிக வளாகம் கட்டப்பட உள்ளது. அங்கிருந்து மெட்ரோ ரயில் நிலையம், புறநகர் ரயில் நிலையம் என அனைத்தும் இணைக்கும் வகையில் நடைமேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான பணியை சென்னை மெட்ரோ ரயில்வே, சென்னை மாநகராட்சி, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் ஆகியவை இணைந்து மேற்கொள்கின்றன. ஆகவே சென்னை பிராட்வே பேருந்து நிலையம் 1.5 கிலோமீட்டர் தூரம் தள்ளி ராயபுரத்தில் உள்ள சென்னை துறை